ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நேற்று பார்த்தோம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து கோபியில் வந்து எப்படி ஃபில்லிங் செயின் ஸ்டிச்சில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் லாங்காக பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக பார்த்தோம் செயின் ஸ்டிச்லேயே. அடுத்து ஜிக்ஜாக் தையல்லையே எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து டபுள் செயின் ஸ்டிச் பார்த்தோம். அடுத்து பார்த்தது வந்து பானி ஒர்க்கு ஃபில்லிங் எப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கோபி செயின்லேயே எப்படி இது பண்ணுறது, ஃபில்லிங் செயின் ஸ்டிச் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போடணும். நம்ம எப்பயும் நார்மலாக ரவுண்ட் ஷேப்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரியே போடுங்க. அந்த கோபி லைன்லேயே போட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸாக் எப்படி நம்ம டேர்ன் பண்ணோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இதில் கோபியில் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தையலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. ஒரு ஒரு ஸ்டிச்சிலேருந்து இன்னொரு ஸ்டிச்சுக்கு வந்து ஜாயிண்டிங் இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேற்று போட்ட ரவுண்ட் ஸ்டிச்சில் வந்து ரவுண்ட் ஷேப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து டபுள் செயின் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா அது ஃபில்லிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இன்றைக்கி பார்க்குற கோபி மாடல் ஃபில்லிங்கில் வந்து இது ஜிக்ஜாக்கில் நம்ம எப்படி அதை வந்து எப்படி இது பண்ணோம், எப்படி தைச்சோம் அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு புரியும். அது மாதிரி டக்குன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் பேசிக்லேருந்து இருந்து எப்படி இது பண்ணுறீங்க, எப்படி தைக்கிறீங்க என்னன்றதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட விளக்கம் புரியும். நீங்கள் அடுத்தடுத்து பழகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே இந்த கோபியில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. பாருங்க, இதையுமே நீங்கள் ரவுண்ட் ஷேப் ஃபில்லிங்கில் எப்படி நல்லா நெருக்கமாக கீழே கிராஸாக விட்டு எடுத்தீங்களோ நீடியில், அது மாதிரி நல்லா கிராஸாக விட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா ஜாயிண்டாக நல்லா திக்காக இருக்கும். கீழே இருக்கிற துணியோட கலர் வந்து மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. இதே நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த துணியோட டிரான்ஸ்பரண்ட் வந்து வெளியில் தெரியும். ஃபில்லிங் மாதிரியே தெரியாது, கொஞ்சம் கேப்பாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த லைன் போகிறேன். அடுத்த லைன் போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்க செயினுக்கு மேலே உள்ளதில் இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டு அடுத்த லைன் வந்து கன்டினியூ பண்ணணும். அப்போனா தான் அது வந்து உங்களுக்கு அந்த டர்ன் பண்ணுறப்ப அந்த கூர்மையான பகுதி வந்து நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அந்த ஜாயிண்ட் விட்டு ஒரு மாதிரி கேப் தெரியும். மேலே அந்த கூர்மையான பக்கம் வந்து ஷார்ப்பாக தெரியாது, கேப் தெரியும். கீழே இருக்க கிளாத்தோட அந்த இதுவும் தெரியும், கிளாத் தெரியும் வெளியில். இப்படி போட்டீங்க அப்படின்னா அந்த கூர்மையான பக்கம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லாஸ்ட் வரைய. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் அடுத்த லைனுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் போட்டிருக்க செயினுக்கு முன்னாடியில் இருக்க செயின், அந்த செயினில் இப்படி ஹோல் போட்டு எடுத்து அடுத்த லைன் கன்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து கேப் இருக்காது. இல்லை அப்படின்னா அது கேப் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு 1-2 இடத்துல பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள், அது கிராஸாக வராத, நம்ம நீடில் கிராஸாக எடுக்காதனால அந்த துணியோட டிரான்ஸ்பரண்ட் வந்து வெளியே தெரியுது பாருங்கள். அந்த 2 செயினுக்கு இடையில அந்த துணி இருக்குது. இதே இது நம்ம திக்காக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி. அந்த செயின் ஸ்டிச் வந்து மட்டும்தான் தெரியும், அந்த துணியோட கலர் வந்து வெளியில் தெரியாது. நம்ம என்ன கலர் போடுறோமோ அந்த கலர் மட்டும்தான் அந்த துணியில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இப்படி தான் வரும் லாஸ்ட்டில். நீங்கள் வந்து சரியாக ஃபில்லிங் போடலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, இருங்க இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் சரியாக போடலை, அந்த
நெருக்கமாக கிராஸாக நீடில் வச்சு அந்த த்ரெட்டை எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி லேஸாக கேப் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.